மா, இவளுக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா சமையலும் பண்ணுவா. இவ என்ன சொன்னா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தப்போ உங்களுக்காக சமைப்பான்னு. நீ இதெல்லாம் வேணும்னு செய்யறேன்னு எனக்கு தெரியும். அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கணுமா இல்லையா? ஹே, ஜின் நம்மளோட விருந்தாளிடா. அவளை எப்படி சமைக்க சொல்ற? அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ என்னோட ஆளு. அதுவும் என்னோட ஃபேமிலிக்கு சமைக்கிறதுல இவளுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? சரியா சொன்னா, நான் ஒரு கண்டிஷன். நீ ஷெஃபா இருப்ப, உனக்கு நான் அசிஸ்டண்டா இருப்பேன். ஓகே? நீ சமைக்கும் போது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வரப்போறது இல்ல. அதனால உங்க சமையலுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணி சாப்பிட போறேன். ஓகே. மிஸ் சு, உன்னோட ஜியாலஜி நாலேஜ் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. இதெல்லாம் நீ எங்க மனப்பாடம் பண்ண? இதெல்லாம் நீ எந்த புக்ஸ்ல படிக்கிறேன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கேக்கு தூ பத்தி சொன்னா அதனோட பர்சனல் ஹாபி. அத பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. பார்க்க போனா 2 பேருக்கும் ஒரே சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நல்ல விஷயம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ வேணா சமைச்சு கூட, ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படின்னா 2 வருஷமா நீ ஒரு நல்ல குக்குன்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது எல்லாமே பொய் இல்ல? நான்சென்ஸ். அது எப்படி இருக்க முடியும்? சரி, நான் ஹெல்ப் பண்றேன். இந்தா. இவனுக்கு என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க் யூ டியர். நல்லா இருக்கு. சரி, வா சமைக்கலாம். டொமேட்டோ எக் ஃப்ரை. அப்புறம் ஸ்பைசி ஃப்ரைஸும் பண்ணலாம். ஆல்ரைட். நீ குக்கிங் எக்ஸ்பர்ட்னு யார் சொன்னது? எப்படி செய்யறன்றது முக்கியம் இல்ல, டேஸ்டா இருக்கா இல்லையான்றது தான் முக்கியம். 2 பேரும் ஓகே தானே? ஏதோ ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் எல்லாம் ஓகே தான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்க பாத்துக்கறோம். சரிடா சரிடா. மக்கள் என்ன சொல்வாங்கன்னா, இந்த டிஷ் வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வரம் மாதிரின்னு. இதை நம்ம எப்படி செஞ்சாலும் சரி, கெட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம் இரு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இங்க இருக்கு. எனக்கு உப்பை பத்தி எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாத. எனக்கு எந்த அளவுக்கு உப்பு போடணும்னு எல்லாம் தெரியும். ஓகே, நீ ஜெயிச்சிட்ட. இதுக்கப்புறம் சமையல நானே செய்யறேன். சரி, ஓகே. அப்ப நீயே சமை.
நீங்க 2 பேரும் சேர்ந்து சமைச்ச சமையல நான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட போறேன். ஆ ஏய் ஒரு நிமிஷம். நான் சோஷியல் மீடியால போடுறதுக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். எல்லாரும் இதை பார்க்கட்டும். அப்பதான் இது ஃபேக் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு புரியும். ம் அம்மா அண்ணா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்வீட்டி வேலை முடிஞ்சுதா? சாப்பிட வாயே. நான் பிஸியா இருந்ததால பசி இல்ல. சூஜின் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இது? அவங்கள அண்ணின்னு கூப்பிடு. ஏதோ ஒண்ணு. நான் என் ரூமுக்கு போறேம்மா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஷௌமன் கதவை தரேன்னு சொல்றல. சரி சொல்லு, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஹலோ. இதோ இப்பதான் கிளம்ப போறேன். இல்ல நான் கிளம்பிட்டேன். நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வந்துருவேன். ஆமா எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். கண்டிப்பா வந்துருவேன். இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீ என்னன்னு கேட்க மாட்டியா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். சரியாயிடுவா. நீ இன்னைக்கு நல்லா வேலை பண்ண. சொல்றது ஈஸி. ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இத்தனை வருஷமா உங்க அம்மா கிட்ட ஏன் போய் சொல்லிட்டு இருக்க? 3 வருஷமா உனக்கு பிடிச்ச பொண்ணையே நீ தேடவே இல்லை. பிரேக்கப் சான்சஸ் கம்மியா இருக்கும். லவ்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன? சந்திக்கிறது, ஆளை புரிஞ்சுக்கிறது, சண்டை போடுறது, உறவை ஸ்ட்ராங் ஆக்குறது, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்களும் கண்டிப்பா வரும். எல்லா ஸ்டேஜ்லயும் பாஸ் ஆகிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஒரு பொண்ணு போயிட்டானா இன்னொரு பொண்ணு கூடயும் இதே சேம் ப்ராசஸ். இந்த உறவுகளோட உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உண்மையான காதல் அடையிற நம்பிக்கை போயிடும். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. காதல்னு வரும்போது அதுல ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம்ல. ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் எல்லாருமே இதுல தான் கான்சென்ட்ரேட் மெயினா பண்ணுவாங்க. பிரேக்கப் ஆகுமா இல்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு. என்னோட கேள்வி என்னன்னா, இலக்கே முடிவாகாத ஒரு பாதையில நம்ம எதுக்காக டிராவல் பண்ணணும்? ஒருவேளை உன்கிட்ட காம்பஸ், ஹேமர், மேக்னிஃபையிங் கிளாஸ் இருந்தா வழி இல்லனா கூட உருவாக்கிடலாம். ஓகே எனக்கு புரிஞ்சுது. நான் இப்பவே அங்க வரேன். அட ஷோமன், எங்க போற? அண்ணா நீங்க பிஸியா இருக்கீங்கல்ல, எனக்கும் வேலை இருக்கு. என்ன போக விடுங்க. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பேசாம வீட்டுக்குள்ள போய் தூங்க. நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கேன். போ. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்து கேட்கணும். அப்படி என்ன கேட்கணும்? அவன் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டான், வேற என்ன கேட்கணும்? என்ன பிரேக்கப் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட கேட்கணும். இங்க பாரு ஷோமன், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் நீ இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை டிசர்வ் பண்ண மாட்டான். அப்படின்னா ஆனா நீங்க தான் அவனை பிரேக்கப் பண்ண சொன்னீங்களா? இந்த அண்ணன் தங்கச்சிங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? நீங்க என் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னா. அடம் பிடிக்காத, உன் ரூமுக்கு போய் தூங்க. புரிஞ்சுதா? 3, 2. நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்ல. ஆமா, என்னோட அன்பு பாசம் வந்து அவனை கெடுத்துருச்சு. உள்ள போ. நீங்க என்னோட அண்ணா, என்னோட அப்பா இல்ல. இந்த மாதிரி பேச உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. சுஜன், சுஜன். ஹலோ பிரசிடென்ட். உன்னோட லீவ் முடிஞ்சது, உடனே வேலைக்கு வா. என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண கூட்டிட்டு போறதால நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. நாம வளர்ந்துட்டோம். நம்ம லைஃப்குள்ள வேற யாரும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது.
வா. நம்மளை கஷ்டப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. உனக்கு எது சரி எது தப்புன்னு நீ தான் டிசைட் பண்ணணும். அதை உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்க பாரு, நீ உண்மையை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கியா? ம், வா. Cheers, cheers. Happy birthday. ஷாபாய், அவசரப்படாத. உங்க அண்ணன் உன்னை பிரேக்கப் பண்ணுன்னு சொன்ன விதம் சுத்தமா சரியில்லை. ஆனா அவன் எப்படிப்பட்டவன்னு அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி கேவலமானவனுக்குலாம் அழாத. சரி வா போலாம். வா. அடச்சி, நீ இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க எப்படி வந்தா? ஷபாய், யார் இவ? அவ தன்னைத்தானே பெரிய பணக்காரி நினைக்கிறா. என்ன எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க வந்திருக்கா இப்ப. வா வா வா, நம்ம இங்க கிளம்பிடலாம். சீக்கிரம் வா. ஷோமா, நீங்க இருந்து போ. இல்ல, என்னால இந்த மாதிரி அவமானத்தை தாங்க முடியாது. உனக்கு கட்ஸ் இருக்கா? நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா? எப்பவும் நீ திருந்தவே மாட்டல்ல? ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப உனக்கு தேங்க்ஸ். இப்போவாவது அறிவு வந்துச்சா? சரி வா போலாம். மத்தது உங்க அண்ணன் பார்த்து பாரு. எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன் இதுல தலையிட வேணானே. நீ ஏன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற? பேசிட்டு இருக்கேன்ல. ஷோமன் லைஃபை முடிவு பண்றதுக்கு முதல்ல நீ யாரு? நீ முதல்லயே என் பேச்சு கேட்டு இருந்தா இவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இப்படி செய்யறதால அவ எப்பவும் புத்திசாலியா மாற வாய்ப்பு இல்ல. அவளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடு. நான் அவளோட அண்ணன். நீ என்ன நினைச்ச? என் தங்கச்சியோட மனசு அந்த பொறுக்கி உடைச்சானா நான் அவனை சும்மா விட்டுருவேனா? ஹே, நீ அவளோட அண்ணன். நீ ஒன்னும் கடவுள் கிடையாது. நீ அவளை கவனிச்சுக்க முடியும். அவளுக்கு ஃபியூச்சர்ல வர எந்த ஆபத்தா இருந்தாலும் நீ சொல்ல முடியும். ஆனா உன்னால அவளோட வாழ்க்கையை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ என்ன சொல்ல வர? இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட அடிபட்டு புத்தி வர வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இதுதான் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் க்ரோத்னு சொல்லுவாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னா ஹோப்லெஸ் ரிலேஷன்ஷிப் தப்பு, அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீ நினைச்சது தப்பு. இந்த உலகத்துல மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. வாழ்க்கையில நம்ம அடிபட்டுட்டே இருக்கும்போது நாம முன்னேறி போயிட்டே தான் இருப்போம். KK2I ஃபால் ஜோன் மாதிரி. அது உலகத்துல ஏற்பட்ட ஒரு காயம் தான். அதனால பேசின்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு, நதியோட வழிகள் மாறுச்சு, அப்புறம் பாறைகள்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதால ஒரு புது உலகமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவன் லைஃப்ல நீ இன்டர்ஃபியர் ஆகிறது ஸ்டாப் பண்ணு. ஒருவேளை அவ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அவ அவளுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கிப்பா. அதுல அவ சந்தோஷமா இருப்பா. சார், நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். போங்க போங்க. அது வந்து என்ன மன்னிச்சிரு. Get lost. என்ன? இதுதான் எதிர்பார்த்தேன். என் கை அழுக்காயிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீ அந்த பையனுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. அவன் அதுக்கு லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அது சரி, உன் கூட நிறைய நல்லவங்க இருக்காங்க தெரியும்ல. உங்க அண்ணன் மாதிரி, என்ன மாதிரி. அப்புறம் அந்த பையன்கிட்ட நீ என்ன பார்த்த? நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். உன்னோட தேவை இருந்திருந்தா அவன் உன்னை அன்பா பார்த்திருப்பான்.
உன் பணத்தை பார்த்துருக்க மாட்டான். உன்னை யாராவது உண்மையா காதலிச்சா அவங்களுக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் நீ சேஃபா இருக்குன்னு நினைப்பாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? உன்னோட கைக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. நீ அவன் கூட சண்டை போட்டிருக்கல்ல, இது எப்ப நடந்துச்சு? இல்ல, சண்டைலாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த முட்டாளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். ஐம் சாரி. என்னால எல்லாருக்கும் எவ்வளவு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் உன்னை சமாதானப்படுத்த வந்தேன். ஆனா நீ இப்ப அழ ஆரம்பிச்சிட்ட. இதை மட்டும் உங்க அண்ணன் பார்த்தாரு, என்னோட சேலரி வேற கட் ஆயிடும். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அழாத. அவ ஏன் இன்னும் வெளியே வரல? நீ அவ அண்ணன் தானே, உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம்ல. ஓ, உனக்கு தைரியம் இல்ல. நீ சொன்னது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா நீ என் பேச்சை கேட்காம இங்க வந்து சண்டை போட்டதெல்லாம் கரெக்ட் கிடையாது. சுஜின் அண்ணா, சாரி வெயிட் பண்ண வச்சுட்டேன். என்னோட முதல் லவ் ஸ்டோரி கதை முடிஞ்சது. வாங்க செலிப்ரேட் பண்ணலாம், நைட் அவுட் போலாம். நான் இன்னொன்னும் சொல்ல விரும்புறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. வாங்க போலாம். எனக்கு தெரிஞ்சு நீ உன்னோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் சில பேரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கெரியர், லவ், செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க நம்ம பார்ட்டிக்கு போலாம். என் ஷெட்யூல் ரொம்ப பிஸியா இருக்கு, என்னால வர முடியாது. நீ வேணா உன் அண்ணனை கூட்டிட்டு போயேன். அவளுக்கு தான் நான் ராட்சச மாதிரி தெரியறேனே, என்ன எப்படி கூப்பிடுவா? உன்னை பத்தி நீ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஹலோ மாம். ஷோமன், உனக்கு ஒண்ணும் இல்லல? நான் நல்லா இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உன் அண்ணன் அண்ணி எங்க? நான் செஷனை முடிச்சிட்டு வரதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஹலோ ஆண்டி, நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்க போனீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். சீக்கிரம் வந்து ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகேமா. ஆண்டி. போலாமா? ஓகே. நான் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டேன். இப்ப இது என்ன நாடகம்? என் கூட பெட் ஷேர் பண்ற வரைக்கும் என்ன விட மாட்டேன் போல. நம்மள யாரும் இங்க பார்க்கல, நாடகத்தை நிறுத்து. ஷோமன், இவ கொஞ்சம் அதிகமா குடிச்சதுனால நம்மளால நைட் அவுட் பண்ண முடியாது. பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் புக் பண்ண, இல்லைன்னா இங்கேயே வாந்தி எடுத்துருவா. ஓகே, குட் நைட். அவ இப்ப குடிச்சா? சரி வா. சுஜின், நான் இன்னைக்கு உன் கூட தான் தூங்குவேன். ஒரு நிமிஷம், ஸ்டோரி ரிவைஸ் பண்ணிக்கலாமா? நேத்து நைட் நடந்ததை ரெண்டு பேருமே மறந்துடுங்க. அம்மா கிட்ட எப்பவும் இதை பத்தி சொல்லிடக்கூடாது. அப்புறம் அம்மாக்கு என்னை பத்தி தெரிஞ்சிடவே கூடாது. ஓகே? என்ன தெரியக்கூடாது? ஹலோ ஆண்டி. அம்மா, இல்ல, நாங்க நேத்து நைட்டு ராத்திரி பூரா நீங்க வெளியிலயே இல்ல. நான் சரியா தானே சொன்னேன்? நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பொய் சொல்றீங்க. போதும் உங்க சீன்லாம். அண்ணி, அதான் ஆண்டி, நேத்து நைட்டு நாங்க எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு வேண்டாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க தான் உன்னை வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாம் இந்த பொண்ணு பண்ண வேலை. என்ன முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஷோமன், இப்ப சொல்லு, என்னதான் நடந்தது நான் தெரிஞ்சுக்கணும். நான் 3 தான் எண்ணுவேன். 3, 2. நான் சொல்றேன். ஆக்சுவலி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சாரி அண்ணா. அம்மா, நேத்துக்கு நைட் அண்ணா வேணும்னே தான் வீட்டுக்கு ஏய், ஓடாத, நில்லு. தேவையில்லாம பழி அவன் மேல போடாத. ஹேய், நில்லுங்க. எங்க போறீங்க? உங்களதான். உண்மையை சொல்லுங்க. நேத்து ராத்திரி ஏன் 2 பேரும் வீட்டுக்கு வரல? ஷோமனுக்கு என்னாச்சு? அம்மா, நான் உண்மையை சொல்றேன். அது நேத்து ராத்திரி அட, ஷவுலன் வந்து ஆக்சுவலா நான் ஈவென்ட்ல நைட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் என் கூட வர வேண்டியதாயிடுச்சு. இவரால என்ன தனியா விட்டுட்டு போக முடியல. அதான் இவரை எங்க கூட சேர்ந்து வந்துட்டாரு. நாங்க அங்க ட்ரிங்க்ஸ் பண்ணோம், அதே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில வந்துட்டோம். அப்ப எல்லாரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருந்தீங்களா? ஜின்,
நீ வேலையில பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ உன்னோட லைஃப முழுசா என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. ம் மா உனக்கு ஒண்ணு சொல்றேன். ஓ நீ கூட உன்னோட லைஃப என்ஜாய் பண்ணி ஆகணும். ம். இந்தா ஜின், எதுக்குமே பயப்படாத. இந்தா இன்னொன்னு சாப்பிடு. தேங்க்யூ. ஹே வாவ், 2 பேரும் பாத்தியா? நான் ஆங்கில மாத்துறேன். இந்த கார்ஜியஸ் கப்புல பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? செம மேட்சிங் இல்ல? நான் யாரு? இது எந்த இடம்? நான் ஏன் இந்த டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்கணும்? தலையை என் மேல சாச்சுக்கோ, நல்லா இருக்கும். தப்பா நினைக்காத. உனக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு தான் இப்படி சொல்றேன். பிளஸ் எனக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்பெல்லாம் அம்மா அவங்க மருமக மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்க தெரியுமா? ஐம் ஷூர் அவங்க அந்த லவ்லி மூமெண்ட்ஸை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்தா நான் உனக்காக கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சரி, அண்ணாக்கு அண்ணிய ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆனா நீ என்ன சொன்னா உனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கலன்னு? முதல்ல எனக்கு அவங்கள பிடிக்கலதான், ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. நேத்துல இருந்து பிடிச்சிருச்சு. நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் தெரியுமா? நானும் அவங்கள மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகணும். ஓ நோ, நான் அவங்க நம்பரை சேவ் பண்ணணும். அப்புறம் எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இல்ல. இங்க பாரு, எனக்காக நீ கேக் கொண்டு வந்திருக்கல, உனக்கும் இதுக்கு பதிலா ஏதாவது கிடைக்கும். ஐயோ, என் இடுப்பு. ஷவுமன் என்ன ஆர்ச்சரி கிளப்புக்கு கூப்பிடுறா. பாய் பாய். நீ வரலையா? ஓகே, அப்போ நீ இங்கே இருந்து அம்மா கூட என்ஜாய் பண்ண. நீ வரமாட்டேன்னு தானே சொன்ன? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. எனக்கு பிரேக்ஸ் கம்மியா கிடைக்கும். நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன். ஆண்டி, இவர் எங்கேயும் வெளியே போறாரா? இவர் கூடவே நானும் போயிட்டு வரவா? ஓகே ஓகே. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாமா டியர்? மா, நாங்க வெளியே போயிட்டு வரோம். சரிப்பா, போயிட்டு வா. வா, முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பேரும் டேட்டுக்கு போறாங்க, நல்லா என்ஜாய் பண்ண போறாங்க. கீழே பார்த்த ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபைனலி தப்பிச்சோம். சீக்கிரம் கிளம்பு, இல்லைன்னா அம்மா வெளியே வந்துருவாங்க. என்ன சொன்ன? காம்படிஷனா? நீங்க இவர் கூட காம்படிட் பண்ணும். ஜெயிச்சுட்டா என் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆனதுக்கு நான் உங்களை மன்னிச்சிடுறேன். ஒருவேளை தோத்தா இவரோட விஷயம் நீங்க நிறைவேற்றணும். இங்க பாரு, உன்னோட விஷயம் நீ சொல்லு. எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும். இல்ல, சேலரி இன்க்ரீஸ் பண்ணும். இல்ல இல்ல, இதுவும் சரியில்லை. ஒருவேளை டைம் இல்லைன்னா காசு வச்சு என்ன பண்றது? எனக்கு லீவ் தான் வேணும். நான் இன்னும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஒன்னா நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன். அண்ணா, இங்க பாத்தியா, உன் அண்ணனை பாரு. இவர் முகத்துல 4 வார்த்தை தான் எழுதியிருக்கு. மக்களை தாழ்த்தி காட்டணும். அண்ணா, அவர் சொன்னதை கேட்டீங்களா? ப்ளீஸ் விளையாடுங்கண்ணா. இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். காவோட ஆர்ச்சரி ஸ்கில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். பிரெஸ்டன் மூவ். நீ காவ் கிட்ட தோத்து போயிடுவேன்னு உனக்கு பயமா? இங்க பாத்தியா, உன் அண்ணனை பாரு. இவர் முகத்துல 4 வார்த்தை தான் எழுதியிருக்கு. மக்களை தாழ்த்தி காட்டணும். அண்ணா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? நீங்க விளையாடுங்க. வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். கவுலிங்கோட ஆர்ச்சரி ஸ்கில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். பிரெஸ்டன் மூவ். ஒருவேளை நீங்க தோத்துருவீங்கன்னு பயப்படுறீங்களா?
அண்ணா எங்க போறீங்க? என்னோட போவ எடுக்க. அண்ணி அண்ணா கிட்ட என்ன சொன்னீங்க? ஷோமன் இப்போ அவ ஓகே தான். என் தங்கச்சி ஓபன் புக் மாதிரி. அவ மனசுல என்ன இருந்தாலும் அது முகத்துல தெரிஞ்சிடும். நீ நடிக்கிறேன்னு நல்லா தெரியுது. ஆனா எந்த ஒரு எமோஷனும் இல்லாம எப்படி நடிக்கிற? நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஆக்டிங் வராதுண்ணா. ஓப்பனா சொல்ல. சில விஷயங்களை பத்தி என்னால மூஞ்சிக்கு நேரா பேச முடியாது. கை கொடு. ஆனா நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு கை கொடுக்கறதுனால நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட முடியாது. என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுனால கை கொடுக்குறேன். என் வழியில இருந்து தள்ளி நில்லு. நான் போ எடுக்கணும். நல்ல விளையாடு. நீ யாருன்னு அவங்களுக்கு காட்டு. ஆமா, நீ யாருன்னு காட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். செக்ரட்டரி காவ், உன் பெஸ்ட் கொடு. ஓகே. வேலை முடிஞ்சது. இட்ஸ் ஓகே காவ், தோல்வியை ஏத்துக்காத. ஆட்டோ இன்னும் முடியல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில சிச்சுவேஷன் எப்ப வேணாலும் மாறலாம். அந்த மாதிரி. ஓ அநேகமா எக்ஸ்பர்ட்ஸ் கூட அப்பப்ப தப்பு பண்ணுவாங்க போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். பிரசிடென்ட் மூவ். 10 நாள் லீவ். வேற எதுவும் வேணாம். 3 நாள், 7 நாள், 5 நாள். டீல் டன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரசிடென்ட் மூவ். ரொம்ப நல்லா இருக்கு. பைத்தியமா இருப்போம் போல. தேங்க்யூ சோ மச் மேன். எனக்கே ஏன் தேங்க்ஸ் சொல்றேன்? நீங்க மட்டும் இல்லனா நான் எப்படி ஜெயிச்சிருப்பேன்? சரி வாங்க, நான் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறேன். கம் கொஞ்சம் ஆன். இன்னொரு மேட்ச் ஆடலாம். Yes, yes. நான் பாத்துக்கிறேன். ஹே, நீ டென்னிஸ் ஆடுறியா இல்லையோ ஓட்டுறியா? இவ்வளவு கேவலமா யாரும் டென்னிஸ் ஆட மாட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னாங்க? நான் நிறைய மேட்சஸ் பார்த்திருக்கேன். இத பத்தி எனக்கு ஏற்கனவே நிறைய நாலேஜ் இருக்கு. நீ தான் எங்க கூட்டிட்டு வந்து நீயே வருத்தப்படுறீங்க? நான் எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். 2 பேரும் இங்க பாருங்க. 1 hour பிரேக் எடுத்துக்கலாம். எதுக்கு? இவளை ட்ரெயின் பண்ணணும். 2 காலுக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படியே ஸ்குவாட் பண்ணு. ரைட் ஹேண்டை வச்சு ஸ்விங் பண்ணு. இந்த மாதிரி கையை ஸ்ட்ரைட்டா வை. அப்புறம் ரெஸ்ட் டைட்டா இருக்கணும். இங்க பாரு, கையை ஸ்ட்ரைட்டா வச்சு கிரிப்பை டைட்டா பிடிச்சுக்கோ. இப்படி நல்லா ஸ்விங் பண்ணணும். ஸ்விங் நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்மூத்தா இருக்கணும். ராக்கெட்டோட டைரக்ஷன்ல பாரு. உன்னோட வெயிட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு. ஸ்விங் அவுட். கை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பாடி இவ்வளோ ஸ்டிஃபா இருக்கக்கூடாது. அட, உனக்கு கோச் பண்ண தெரியல, நானே பிராக்டிஸ் பண்றேன். என்ன இப்படி சொல்லி கொடுக்கறாரு? உங்க அண்ணன் பெரிய கில்லாடிதான். நீ என்ன நினைக்கிற? அண்ணன் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும்னா? எனக்கு அவரை பத்தி பல வருஷமா தெரியும். அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாரு, எதுலயும் தோக்க மாட்டாரு. அப்படின்னா அவர் ஜெயிப்பாரா? இல்ல, நான் சொன்னதுக்கு அர்த்தம் நம்ம இப்ப அவரோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கை பார்க்க போறோம்.
நாம வின் பண்ணிட்டோம். ஏய் அண்ணி, போன மேட்ச் மாதிரி இந்த வாட்டி எங்களுக்கு சீக்கிரட்டா ஹெல்ப் பண்ண முடியாதா? எங்க அண்ணன் கூட சேர்ந்து எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்றீங்க? கேம்ல வெற்றி தோல்வின்னு வந்துட்டா நான் எப்பவுமே இப்படிதான். உங்க 2 பேருக்கும் திடீர்னு அத்லெட்டிக் பூதம் வந்துருச்சா என்ன? இல்ல எங்களை தோக்கடிக்க புதுசு மாதிரி நாடகம் ஆடுறீங்களா என்ன? டீச்சர் திறமையா இருந்தா ஸ்டூடெண்ட்டும் திறமையா தான் இருப்பாங்க. டீச்சர்ஸ் வழியை மட்டும் தான் காட்டுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் கத்துப்பாங்க. என் லேர்னிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட். 3வது மேட்ச் ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி விட மாட்டோம். வாங்க போலாம். ஏய் நில்லு. நீ ஓகேவா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நல்லா இருந்தா அப்படியே இருங்க. டேய் கண்ணா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் ஆகல. ஏய், இப்படியா விளையாடுவீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா? உங்க பையன் சடனா டென்னிஸ் கோர்ட்குள்ள வந்துட்டான். நாங்களும் கவனிக்கல. அவன் இப்போ நல்லாதான் இருக்கான், ஆனா என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டான். இவன் பயந்துட்டான்னு சொல்ல வரியா? இதை உன்னால ஈஸியா சொல்ல முடியும். இவனை நான் செக்கப்க்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். ஒருவேளை இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா ப்ளீஸ் பா, நீங்க உங்க மேல கோவப்படாதீங்க. இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அடங்கவே மாட்டியா நீ? ஏன்டா அடங்காம இருக்க? உன்னை போதும், நிறுத்துங்க. இது டென்னிஸ் கோர்ட். அவன் தனியா வந்ததே தப்பு. அவன் உள்ள வரணும்னா பேரண்ட்ஸ் கூட தான் வரணும். அப்படி பார்த்தா நீங்க தான் இவனை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க பண்ண தப்புக்கு அந்த பையனை போட்டு அடிச்சா இது நல்லது இல்லையா? ஒருவேளை பசங்க உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம வெளியே போனா, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு அப்பாவா உங்க கடமையை நீங்க தான் பண்ணணும். உங்க குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அண்ணி, நீங்க ஒரு செலிபிரிட்டி. இத மக்கள் பார்த்தா நல்லா இருக்காது. அண்ணா எங்க போறீங்க? வீட்டுக்கு. நீ யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்காததுனாலதான் அவர் அநியாயமா இறந்து போயிட்டாரு. Come in. ட்ரெஸ்ஸை கழட்டு. இப்ப நீ என்ன சொன்ன? இப்போ உன் நிலைமை சரியில்லாதான். ஏய், நீ என்ன பண்ற? உனக்கு முதுகுல அடிபட்டுச்சுல்ல? நான் நல்லா இருக்கேன், கவலைப்படாத. வாய்ப்பே இல்லை. உனக்கு என்னாலதான் அடிபட்டுச்சு. உன்னை கவனிக்க வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் தான் விழுந்தேன். உன்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு நான் கவனிச்சுக்கிறேன், இல்லைன்னா ஆன்டி உவா கவனிச்சுப்பாங்க. ஆப்ஷன் 3, யாருமே பார்க்க வேணாம். ஆன்ட்டி வாங்க. உட்காரு. உன் முதுகுல ரொம்பவே பலமா காயம் ஏற்பட்டிருக்கு. உன் போன்ஸ் எல்லாம் வலிக்குதா? இல்ல, போன்ஸ்லாம் ஒண்ணும் வலிக்கல. நான் மெடிக்கேட்டட் ஆயில் வச்சு உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கும். மசாஜ் டைட்டா பண்ணி ஆகணும், அப்பதான் சரியாகும். அண்ணனுக்கு கண்டிப்பா சின்ன வயசுல நடந்த கெட்ட விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவர் யார்கிட்டயும் அதை பத்தி பேச மாட்டாரு. நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. ஆனா அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. அவரை தோக்க மாட்டாரு. கொஞ்ச நேரத்துல தானே சரியாயிடுவாரு. உனக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவ்வளவுதான். சரி, உன் ஷர்ட்டை போட்டுக்கோ.
உனக்கு அடிபட்டிருக்கு, நான் போட்டு விடுறேன். லேசான கீரல் தான், நானே போட்டுக்கிறேன். அட, எதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? அட, யாராவது இப்படியா பேண்டேஜ் போடுவாங்க? உங்களுக்கு மம்மி கட்டு போட்டிருக்காரு. ஆனா எல்லாரும் உங்க கைக்கு அடிபட்டிருக்குன்னு நினைப்பாங்க. சோ வேலை முடிஞ்சது. அட, இத காட்டு. சான்ஸே இல்ல. இது அண்ணனுக்கு உங்க மேல இருக்க காதல். உண்மையை சொல்லுங்க, என் அண்ணன் உண்மையாவே உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ரொம்ப நல்லா ஜோக் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆஃப் கோர்ஸ் உண்மையான காதல் தான். அண்ணி, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் விஷயம் சொல்லட்டா? உங்க 2 பேருக்குள்ள நடக்கிறத நான் தான் பிளான் பண்ணேன். நீயா? உங்களுக்கும் அண்ணனுக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதுக்கு நான் தான் டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர் கூட. உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கான்னு சொல்றீங்களா? உண்மை இதுதான், எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்ல. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. உங்க 2 பேருக்குள்ள நான் காதல் நிறைஞ்ச ஐ கான்டாக்ட பார்த்தேன். கண்ணாலேயே பேசுறது, கண்ணால பேசுறது. கண்டிப்பா ப்ராக்ரஸ் ஆயிருக்கும். காம்ப்ளிமெண்ட்டுக்கு நன்றி. அப்படின்னா என் ஆக்டிங் ஸ்கில் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்ல? ஆனா நீங்க அவர் கூட இருக்கும்போது உங்க இதய துடிப்பு அதிகமா இல்லையா? யாராவது ஒருத்தர் அன்பா தொடும்போது ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிடும். நீங்க அதை பத்தி தானே யோசிக்கிறீங்க? இல்லையே, நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த விஷயத்தை பத்தி? நான் என்ன யோசிச்சேன்னா, முன்னாடியெல்லாம் உனக்கு என்ன பிடிக்காதல்ல, அப்பயே உங்க அண்ணன் லவ்வரா நீ என்னையும் சூஸ் பண்ண. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டதுனால எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல முடியும். முதல்ல எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க ஃபேக்கு, டூப்ளிகேட்னு. நான் எதுக்காக உங்களை செலக்ட் பண்ணேன்னா, நீங்க உங்க கரியர்ல ஃபோக்கஸ்டா இருந்தீங்க. மத்த பொண்ணுங்க மாதிரி நீங்க அண்ணன் பின்னாடியே ஓட மாட்டீங்க. ஓ, அவர் அவ்வளோ பாப்புலரா? நான் உங்க லவ் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த டைம்ல என்ன நினைச்சேன்னா, 2 டின்னர் அப்புறம் 2 மூவி டேட்ஸ் இருக்குன்னு. அதான் நார்மல் டேட்டிங் ஸ்டஃப். ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள நார்மல் ஃபீலிங்ஸ் வந்துடக்கூடாதுன்னு அப்படி பண்ணேன். இப்ப எல்லாம் மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க ஷோ பண்ற ஃபேக் பொண்ணு இல்லன்னு. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அப்புறம் ஸ்ட்ராங்கும் கூட. இப்ப எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உங்களுக்கு என் அண்ணன் மேல உண்மையான ஃபீலிங்ஸ் வரணும்னு தான் நான் விரும்புறேன். இவ கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக போறா. இப்ப நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் மனசார ரொம்ப நல்லவ, அதனால கோவம் வராது. இட்ஸ் கிரேட். எனக்கு நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க உண்மையாலுமே இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு என் அண்ணன் கூட கல்யாணத்தையே முடிச்சிருப்ப. குடும்பம் பூரா பைத்தியம் போல. கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரம். இந்த ஒயின் ரொம்ப நல்லா இருக்கும். பொறுமையா குடி. பார்பிக்யூ மீட். அட, ஸ்மெல் செம்மையா இருக்கு. ஏய், ஒரு நிமிஷம் எடுக்காத. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இவ கைக்கு அடிபட்டு இருக்கு. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி நேரத்துல தான் அவளுக்கு உன்னோட உதவி ரொம்ப தேவைடா. காட்டு. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இவள நல்லாவே பாத்துக்கிறேன். என்ன டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? இன்னொரு பைட். ஜென், ஃபியூச்சர்ல இவன் இப்படி பாத்துக்கலனா என்கிட்ட சொல்லு. கண்டினியூ பண்ணு. ஷியோலன், எனக்கு ஒரு வாய் கொடுக்கறியா? எல்லாத்தையும் ஒரேடியா திணிக்கணும் போல இருக்கு. இந்த சாப்பிடு. எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் வேணும். அப்புறம் இந்த சாலடும் கூட. என்ன ஸ்வீட் மெலனும். சாலட் வேணும். இந்த கெபாபும் வேணும். இதே மாதிரி எனக்கு ஊட்டி விடு. அம்மா போயிட்டாங்க, ரொம்ப பண்ணாத. ஆண்டி வாங்க. ஒண்ணுலம்மா, எல்லாம் ஓகேதா? சரிப்பா. எப்படி நடக்கும்னு என்னைக்கும் யோசிச்சு பார்க்கல. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல. எனக்கு என்னமோ மனசுக்கு கெட்டதா படுது. சிஸ்டர் சூவ லாஸ்ட் 2 டேஸா யாரும் சூப்பர்வைஸ் பண்ணவே இல்லை. ஒருவேளை 3 கிலோ வெயிட் போட்டாங்கன்னா, அப்புறம் எந்த ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னா? ஒருவேளை எனக்கு தெரியல. பார்த்து சாப்பிட, சூடா இருக்கு.
ம். ம். என்ன லிப்ஸத்தோட பிரசிடென்ட் மூ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? பிரசிடென்ட் மூ, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்கு உங்க பிசினஸ் பார்ட்னர் கூட காதல்ல விழக்கூடாது. மிஸ்ஸு, இதுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்கணும்? ஐம் சாரி பாஸ், நானே லிப்ஸை தொடச்சுக்கிறேன். இங்க கொடு. போலாம் போலாம். நானே தொடச்சுக்கிறேன். நீ இவ்வளோ ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுறியா? போட்டுனா ஷோலன், அது ஒண்ணு இல்ல, நீங்களும் சாப்பிடுங்க. பிரசிடென்ட் மூ ஏதா சொன்னாரா? ம். என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? நல்ல விஷயம்தான், ஆனா ஏதோ விசித்திரமா இருக்கு.日不落夜不美，空气会醉，雨不停，风在刮，谁思念谁？是雨像肉丝在作祟，搭配着包裹我的眼泪。雨离开了水，呼吸瞬间变成了疲惫，究竟是谁的不对？卑微作祟，啦啦啦啦啦，啦啦啦啦啦。ஹேய், வா. என்ன நீ பாட்டு நல்லா இருக்குல்ல? உங்க ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா? இல்ல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசிடென்ட் மூ பாட்டு பாடினார்னா 3 நாளைக்கு அவரோட பாட்டை மறக்க மாட்டாங்கன்னு. பிரசிடென்ட் மூ அருமையான சிங்கர். போது நிறுத்து. நீ பொய்யான பாராட்ட உண்மைன்னு நினைக்கிறியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, சுஜினி இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும்? என்ன ஓகேவா? ஹே, நீ இதை வேணும் தானே செய்யற. வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் எப்படி எல்லாரையும் நம்ப வைக்கிறது? ஜெங்குயிங், என்னால உன் சீக்ரெட்டை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அண்ணி, ஒரு நிமிஷம். சீக்ரெட்? கம் ஆன் சுஜித். என் தலையில கொம்பு, அப்புறம் என் பின்னாடி வாலு, அப்புறம் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. என்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கு, அத நான் யாருக்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். ஹேய், நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஹேய், நான் உனக்கு சொல்லவே மாட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சுஜினி, ரொம்ப அழகா பாடுற தெரியுமா? உன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த cheers. நான் சின்ன வயசுல கார்ட்டூன் பார்த்ததால தான் எனக்கு இது ஞாபகம் இருக்கு. என்ன அண்ணா, அண்ணியோட கியூட்னஸ் உங்க மனசை ஜெயிச்சுதா இல்லையா? ஒருவேளை அம்மாக்கு நேத்து ராத்திரி பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. தப்பாயிடுச்சுனா முதல்ல அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஓகே. ஆமா, வாங்க நான் பாடுறேன். பாடு பாடு. வாங்க வாங்க, பாட்டு சூஸ் பண்ணலாம். நீங்க ட்ரிங்க்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. நான் பிக் கிரீன் டிராகன் சூஸ் பண்றேன். ஹாய், எப்படி இருக்க? அங்கிள், உனக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல இருக்கிறது உனக்காக தான். ஓ காட், இந்த லிமிடெட் எடிஷன் எனக்கு வேணும். தேங்க் யூ அங்கிள். சரிம்மா. அவதான் வளர்ந்துட்டாளே, கிடைக்குதுலாம். ஹலோ அங்கிள். ஹலோ அங்கிள். அது சரி, இந்த நேரத்துல இங்கே வந்திருக்கீங்க? கம்பெனில சில விஷயம் நடந்துச்சு, அதை பத்தி தான் பேச வந்தேன். வாங்க அங்கிள், உள்ள போய் பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ வந்துடுறேன். இது எஸ்பியை அக்வயர் பண்ற கான்ட்ராக்ட். கம்பெனியோட சில எக்ஸிகியூட்டிவ்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஆனா நீ மட்டும் சைன் பண்ணாததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஏன்னா நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதில் நிறையவே இஷ்யூஸ் இருக்கு.
ரிப்போர்ட்ல இருக்கிற ஃபிகர்ஸும் ஆக்சுவல் ஃபிகர்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. கூடவே அதோட அவுட்லைன் ஈக்விட்டிலையும் நிறையவே ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்னால சைன் பண்ண முடியாது. நம்மளோட கம்பெனி மேல எத்தனை பேரோட பார்வை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நாம மட்டும் சீக்கிரமா ப்ரோக்ரஸ் பண்ணலனா சான்ஸ் நம்ம கையை விட்டு போயிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நம்ம இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தணும். ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம ரொம்ப அவசரப்பட்டோம்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய லாஸ்னா மூ குரூப் அதுல இருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை. இப்ப நீ என்ன சொல்ல வர? கம்பெனில இருக்கிற மத்தவங்களும் நானும் வேலை செய்யறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் லாயக்கு இல்லைன்னா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ்க்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன். என் அண்ணனும் நானும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம் தெரியுமா? இருந்தாலும் நாங்க தைரியமா இருந்தோம். அப்புறம் முன்னேறி போய்கிட்டே இருந்தோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு கோழை இந்த கம்பெனியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக முடியும் நினைக்கிறியா? மூ குரூப்பை நீங்க முன்னேற்ற முடியுமா? இது என் அப்பாவோட லைஃப் டைம் உழைப்பு. அப்புறம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னோட கேள்வி என்னன்னா, மூ குரூப்ல கடந்த பல வருஷமா ப்ராஃபிட் மட்டும் தான் சம்பாதிச்சிருக்கோம். ஸோ மற்றவங்க எல்லாரும் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். நீங்க என்ன கோலன்னு சொல்றீங்க? அப்புறம் மக்களோட மட்டமான ஸ்கீம்ஸை நம்புறவங்க அவங்க புத்திசாலிங்க இல்ல, முட்டாளுங்க. அப்பா இந்த கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. அத ஒரு முட்டாள் வந்து அது எல்லாத்தையும் அழிக்கிறத நான் விரும்பல. நான் மூ குரூப்பை அழிச்சிருவேன்னு உனக்கு தோணுதா? இங்க பாரு, நீ என்னோட நல்ல குணத்தை தப்பா பயன்படுத்திக்காத. உன்னோட இடத்த மறந்துரு. நீங்க தான் என்னோட இடத்த மறந்துட்டீங்க. நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. அப்புறம் நான் எந்த முடிவையும் மாத்த மாட்டேன். எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. என்னோட அண்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட 2 பிசினஸையும் எதுக்க விட்டார்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இல்லனா நீ எங்கிருந்து இங்க வந்தியோ திரும்பவும் அங்கேயே அனுப்பிடுவேன். I'm so sorry uncle. I'm so sorry. அமைதியா இருங்க. சோஜனுக்கு இப்படி பண்ணணும்னு எந்த நோக்கமும் இல்ல. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இங்க பாருமா, உன்னோட கை சுட்டுருச்சா? இல்ல அங்கிள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, சீக்கிரமா இந்த பேண்டேஜ் எடு. எப்படியும் என் கை ஃப்ரீ ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆனதுனால இங்கேயே தங்கிட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. நமக்காக 2 ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வர சொல்றேன். ஆண்டி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பி ஆகணும். காலையில் ஆஃபீஸ்க்கும் போகணும். ஓகே, டேக் கேர். இங்க பாருங்க, இவன் ரொம்ப சின்ன பையன். அதனால கம்பெனில இவனுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். Cheers. ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் மூ ரொம்ப திறமைசாலி. இவருக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது. அப்புறம் எப்படியும் எந்த திறமை யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும் அது வயசானவங்களுக்கு இருக்கவே இருக்காது. வயசாக ஆக மனுஷன் புத்திசாலி ஆகணும்னு அவசியம் இல்ல. ஒரு சில வாட்டி கண்ணும் கெட்டு போயிடும். ஜின், நீ சரியாதான் சொல்ற. சின்ன வயசுல இருந்தே இவரோட பார்வை கொஞ்சம் கம்மி தான். அண்ணி, நீங்க சரியா சொன்னீங்க. ஃபேமிலி டைம்ல வேலை தூரமாவே இருக்கட்டும். கண்டிப்பா. இப்ப நாம பேசலாம். சோஜன், நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? எங்க கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? சீக்கிரம் அங்கிள். நாங்க எப்ப வேணாலும் பண்ணிப்போம். மூ ஃபேமிலில 2 பசங்க தான் இருக்காங்க. ஒருவேளை என்னோட அண்ணன் உயிரோட இருந்திருந்தா அவர் உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருப்பாரு. பசங்களும் 3 ஜெனரேஷனும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஒருவேளை ஜென் பசங்க வேண்டான்னு நினைச்சா என்ன நடக்கும்? நீ சிங்கத்தை பூனை நினைச்சு தப்பா எடை போட்டுட்ட கிழவா. அண்ணி, இந்த காலத்து பசங்களோட சிந்தனை வேற மாதிரி இருக்கு. அவங்க நம்மளை விட வித்தியாசமானவங்க. சோஜின் கரியர்ல ஒரு நல்ல ஆக்ட்ரஸா முன்னேறி போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு தன்னோட அழகுதான் முக்கியம். வாரிச பத்தி அவ யோசிக்க மாட்டா. இல்ல, ஜின் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டா. அப்படிதானம்மா? இந்த கல்யாணம் நடக்காததுக்கு ஏன் தப்பு எதுவும் இல்ல. இது உங்களோட தப்பு தான் அங்கிள். ஷூலன் என்கிட்ட சொன்னார், உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க கம்பெனிக்கே செலவு பண்ணிருக்கீங்கன்னு. அதான் நீங்க சிங்கிளா இருக்கீங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு எந்த பசங்களும் இல்ல. ஷூலனோட ரோல் மாடலும் இதே மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி ஷூலன் கல்யாணம் பண்ணிப்பாரு? அப்புறம் எப்படி அங்கிள், நீங்க எப்படிப்பட்டவருன்னா உங்களுக்கு ஃபேமிலி மேட்டர்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது உங்களுக்கு எங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என் மனசுல உள்ளதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு நல்லா இருக்கு. நீங்க இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணாததுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அங்கிள்?
ஐயோ அங்கிள் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நம்மள ஒரே ஃபேமிலி. நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம், சால்வ் பண்ண முயற்சி பண்ணலாம்ல. நீங்க ஏன் அவளை அதுவும் தடுக்க இல்லாம மாட்டீங்க? அங்கிள் உங்க பலத்தை என்கரேஜ் பண்ண நாங்க முழு முயற்சி பண்ணுவோம் அங்கிள். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நீ வாய் மூட்டை விளையாடு. ஷோலன் நான் ரொம்ப குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் ஷோலன். அங்கிள் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆமா 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அண்ணி சரி நான் கிளம்புறேன். மிங்குவாங் எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அம்மா அவருக்கு என்னாச்சு? உனக்கு தேவையில்லாத வேலை. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? சரி போதும் நிறுத்து. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணேன். ஓ நோ, என்ன இதெல்லாம்? என்ன அது? ஒன்றும் இல்லை. நம்ம ஏன் ஒரு வாக் போக கூடாது? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். கூல் ஆகிறதுக்கு தான் இந்த ட்ரிங்க்ஸே சாப்பிட்றேன். எனக்கு அதிகமாக குடிக்கிறது பிடிக்காது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் மனுஷனோட மூளை கெட்டு போயிடும். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யாது. அப்புறம் கிட்னிக்கும் லிவருக்கும் ஆல்கோஹால் விஷம். மதுவா யா குல்டாவா? அங்கிளோட மூளையை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டும் நல்லா தெளிவாக தான் இருக்க. சரி விட. இந்த வயசான அங்கிளோட ப்ராப்ளம் தான் என்ன? உன் ஃபேமிலி மேட்டர்ல தலையிட விரும்பல. ஆனா உன் ப்ராப்ளம் என்ன? நாம 2 பேரும் இந்த போராட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதுனால எதிரிய பத்தி தெரிஞ்சுக்க முழு உரிமை இருக்கு. இது எதிர்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்ல விருப்பம் இல்லைனா விட. போதை அதிகமாயிடுச்சா என்ன? இல்ல, இந்த ஸ்லைட்ல சின்ன வயசுல இருந்து விளையாட ஆசைப்பட்டேன். அப்படின்னா நீ சின்ன வயசுல விளையாடினதே இல்லையா? உன் பேரண்ட்ஸ் உன்னை பிளே கிரவுண்ட் கூட்டிட்டு போனதே இல்லையா? சின்ன வயசுல வெறும் படிப்பு மட்டும்தானா? பணக்கார பசங்களாம் இப்படிதான் போல. நான் சின்ன வயசுல பெரிய பணக்காரன் இல்ல. என்ன சொல்ற? என்னோட சர்நேம் மூ இல்ல. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்ன ஒரு அனாத ஆசிரமத்துல இருந்து இவங்க என்ன தத்தெடுத்தாங்க. இங்க எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சா, ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சது, சொந்தங்கள் கிடைச்சது. இதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சது இல்ல. சோ நான் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தையும் இவங்களையும் பாதுகாப்பேன்னு. அதனால்தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆள் ஆயிட்டேன். அதனால எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி என்னால இருக்க முடியல. இங்க பாருமா, அம்மா இங்க இருக்கேன். பயப்படாதம்மா, அம்மா எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நான் சொல்றது கவனமா கேளு. இதுக்கப்புறம் நீ சிஇஓ கிடையாது. யாருக்கும் மகனும் இல்ல, யாருக்கும் அண்ணனும் இல்ல. இனிமே நீ வெறும் வித்தியாசமான மனுஷன்.
அப்புறம் இப்பல இருந்து நம்ம வில்லன்ஸ்க்கு சரியான தண்டனை கொடுப்போம். என்ன தண்டனை கொடுப்போமா? அது எப்படி? நீ இந்த புழுவை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கியா? அது உடம்புல பட்டா அரிப்போ ரேஷஸ் எல்லாம் வந்துடும். அதனால அதை உங்க அங்கிளோட பெட்டில் போட்டுடலாம். இது என்ன குழந்தைத்தனமா? அது எங்க கிடைக்கும் சொல்லு. இங்கதான். தூங்கிட்டு இருக்காரு போல இருக்க. சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இரு. நான் அவரோட ஜாக்கெட்டை வெளியே பார்த்தேன். நம்ம இந்த புழுவை அவரோட ஜாக்கெட்ல நைஸா போட்டுடலாமா? கொஞ்சம் ஓவர் ஆயிடாது? ரொம்ப ஓவர் ஆயிடும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். பாத்து, நீ ஓகேவா? அங்க பாரு, நிலாவை பாரு. அந்த நிலா நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப பெருசா, ரவுண்டா. அப்படின்னா அந்த நட்சத்திரம் கூட நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கு. அப்பவா நட்சத்திரங்களே என்னலாம். 1 2 3 91 92 93 94 95 96 97 98 90. Okay. நீ ப்ராமிஸ் பண்ணு என்னை விட்டு போக மாட்டேன்னு. எனக்கு மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையானே தெரியல. அம்மா, நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க? கிட்ட வா. அம்மா என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே கிரியேட்டிவ் தான். ஒருவேளை உங்க சப்போர்ட் இப்படியே இருந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா
2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடுவாங்க. அவங்க ஹார்ட் பீட் அதிகரிக்கும், கண்ட்ரோலையும் இழந்துருவாங்க. அப்புறம் நீ அத்தை ஆயிடுவ. ஏய் ஷோமன், நான் வேணும்னா நர்சரி ரூம் ரெனோவேஷனுக்கு ரெடி பண்ணட்டுமா? அம்மா, நீங்க பாட்டியாக ரொம்ப அவசரப்படுறீங்க. போய் வேலையை பாருடி புடி. மோஷுலன், சீக்கிரம் எந்திரி. நீ ஏன் பெட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்னை இழுத்து படுக்க வச்சுட்ட, நான் என்ன பண்றது? நான் மயக்கத்துல இருக்கும்போது அதை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணியா? நீதான் என் ட்ரெஸ் மாத்தினியா? ஆமா, உன் ட்ரெஸ்ல ஆல்கஹால் ஸ்மெல் வந்தது. என்னால நிம்மதியா தூங்க முடியாது, அதனால தான் மாத்திட்டேன். இதெல்லாம் உனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஷியூலன், சுஜின், 2 பேரும் எழுந்துட்டீங்களா? ஆக்டிங் பண்ண. உன்னோட அம்மா ரூமை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன போக விட. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க சர்ப்ரைஸ் பண்றேன்னு திரும்ப உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. ஷோமன், பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆச்சு, வா. நேத்துக்கு ராத்திரி நமக்குள்ள எதுவுமே நடக்கல. உன்னோட துணியை ஷோமன் தான் மாத்தினா. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். நீ என்ன தொல்லை பண்றத நான் விரும்பல. ரெண்டு பேரும் நல்ல மூட்ல தான் இருக்காங்க போல இருக்கு. நேத்து ராத்திரி நல்லா தூக்கம் வந்ததா? தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்க போல. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, பேசாம சாப்பிடு. ஷியூலன், அந்த பால் எடுத்து கொடு. சரிம்மா. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? நில, அங்கே நில. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. அப்ப சரிம்மா, நானும் இவ்வளோ அப்படியே கிளம்புறோம். சுஜின், நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உன்னை நீ தான் கவனிச்சுக்கணும். ஏதா ஹெல்ப் வேணும்னா அவனை கேட்டுக்கோ, எதுக்கும் தயங்காத, சரியா? சரிங்க ஆண்டி. அம்மா, இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பனா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. வளர்ற பொண்ணு, நல்லா சாப்பிடு. இது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். நீ என்ன அதிகமா தொல்லை பண்றத நான் விரும்பல. ஓ, நான் எவ்வளவு தொல்லை பண்றேனா?